ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. காலையில் வைரமுத்து அவர்கள் ஒரு அழகான கவிதையை வாசித்தார். வானம் பல்வேறு நட்சத்திரங்களை அதிகப்படியாக உருவாக்கியிருக்கு. வானத்துக்கு அப்புறம் பாரதி ராஜா தான் அதிக நட்சத்திரங்களை உருவாக்கினார்னு சொன்னார். இயக்குனர் இமயம் என்று இனி எந்த காலத்துக்கும் அவர் தான் இமயம். சூப்பர் ஸ்டார்னா ரஜினி தான் சொல்கிறோம். அப்படி இயக்குனர் இமயம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் எனக்கு தெரிஞ்சு பாரதி ராஜாவை தாண்டி இல்லை. சினிமா கேமராவாக பயன்படுத்தியவர் பாரதி ராஜா. இது எனக்கு இதை பதிவு பண்ணணும். இப்போ ஒரு இயக்குனர் இந்த உலகத்தை பார்ப்பதை கேமரா வழியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னார். இறுதி காலம் தனிமையில ரொம்ப வாடி மரணித்தாங்க ஒரு செய்திகளை கேள்விப்பட்டேன். அப்படிதான் அவருடைய மகன் மரணம் தான் அவர் ரொம்ப பாதிப்படைஞ்சிச்சு. நான் ஆல்மோஸ்ட் கங்கை அமரன் கடிச்சிக்கிறாரு, கொஞ்சம் திட்டமும் செய்யறாரு. இல்லைங்களா, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டீங்க, கடைசியில யாருமே இல்லாம என் நண்பன் செத்தாங்கிற மாதிரி சில வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. ராதிகா அவர்கள் தான் தேத்துறாங்க. யாருமே இல்லாம தனிமையில இருந்தாரு. இப்படி சொன்ன கங்கை அமரன் என்ன செஞ்சாரு? இளையராஜா என்ன பண்ணிட்டாரு? இப்போ அவரை கடைசி நேரத்தில் பெரிய அளவில் கவனிக்காமல் விட்டுட்டாங்கிற கோபம் கங்கை அமரன் போன்றவர்களுக்கு இருந்திருக்கலாம். அது அவங்களுக்கு தான் தெரியும். வெளி உலக வெளிச்சத்துக்கு இதை பேசலை. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சரி, இப்போ பாரதி ராஜா அவர்கள் இயக்குனர் இமயம், இப்படி ஒரு மனிதர் தமிழ் சினிமாவை மாற்றினார் அப்படிங்கிறத விட தமிழ் சினிமாவை புரட்டி போட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பாரதி ராஜா வருகைக்கு முன் பின் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவை பிரிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இமயம் சரிந்தது. இதை எப்படி சொல்லி பார்க்குறீங்க? காலையில் வைரமுத்து அவர்கள் ஒரு அழகான கவிதையை வாசித்தார். அதில் முக்கியமானது என்னை ரொம்ப பாதித்தது. அவர் சொல்கிறாரு, வானம் பல்வேறு நட்சத்திரங்களை அதிகப்படியாக உருவாக்கியிருக்கு. வானத்துக்கு அப்புறம் பாரதி ராஜா தான் அதிக நட்சத்திரங்களை உருவாக்கினார்னு சொன்னார். நிச்சயம் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அத்தனை நட்சத்திரங்களை தமிழ் சமூகத்துக்கு, தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தவர் பாரதி ராஜா. நீங்கள் அழகாக சொன்னீங்க, தமிழ் சினிமாவை பாரதி ராஜாவுக்கு முன்னாடி பின்னாடின்னு பிரிச்சுக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு ஸ்டூடியோவை கிராமத்துக்கு கொண்டு போனவர் அவர் தான். இப்போ எல்லாம் நீங்கள் செட்டு போட்டு படம் எடுப்பாங்க. சிவாஜி கணேசன் படமாக இருக்கட்டும், பெரிய பெரிய நடிகர்கள் படமாக இருக்கட்டும், எம்ஜிஆர் காலமாக இருக்கட்டும், மிகப்பெரிய அவுட்டர் ஷூட்டிங்கில் செட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் செட்லாம் தேவையில்லை, எங்கள் எளிய மனிதர்களுடைய வீடுகளே செட்டுன்னு சொன்னார். இன்னும் சொல்லப்போனால் உடைந்த மனிதர்களை அவருடைய உண்மையான குணத்தை கதாபாத்திரமாக கொண்டு வந்தவர் பாரதி ராஜா. ரொம்ப ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களை நீங்கள் அவர் காட்சிப்படுத்துவார். பொதுவாக அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவார். சாதாரண சாமானிய மக்கள், ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவர், ஒரு படகு ஓட்டுறவர், விவசாய கூலி, கிராமத்தில் ஒரு அப்பாவித்தனமாக இருக்கின்ற ஒரு மனோப்போக்குடையவர்கள், இவருடைய மனநிலையை நீங்கள் எப்போ தெரிஞ்சது சினிமா? அந்த காலத்தில் பேசுனாங்க, உண்மைதான். ஆனால் அதெல்லாம் இயல்பாக இருக்காது. ஒரு ஏவிஎம் ஸ்டூடியோவில் எடுத்திருப்பாங்க. இந்த ஸ்டூடியோக்குள்ளே ஒரு செட்டை போட்டு ஒரு கிராமம் இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு படகு போகிற மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைங்க, அல்லி நகரத்தை சென்னைக்கு கொண்டு வந்துட்டார. நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். அல்லி நகரம்ங்கிற ஊரை சென்னையில் அடையாளப்படுத்தியவர் பாரதி ராஜா. இன்னும் சொல்ல போனால் பொதுவாக இந்த மாதிரியான தமிழ் சினிமா தென்னகத்து உணர்வுகள். இப்போ நீங்கள் சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இளையராஜாவை நம்ம அன்னக்கிளி படம் சொல்லுவோம். அன்னக்கிளி படம் தான், அந்த பாடல்கள் தான் தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட ஒரு மியூசிக்கு. அதுவரை பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டில் தான் இருக்கும். எம்எஸ் விஸ்வநாதன்னா அந்த பேட்டர்னில் இருக்கும், அந்த மியூசிக் இருக்கும். ஆனால் அன்னக்கிளி பாடல்களை ஒப்பிட்டு பாருங்கள், அந்த காலகட்டத்தில் அப்படி மாறும்ல, ஒரு தனித்தன்மை. அதாவது என்ன அர்த்தம்னா, சாமானிய மனிதர்களுடைய வார்த்தைகளில் பாடல்கள் இருந்தது. மச்சானை பார்த்தீங்களா, மலவாள தோப்புக்குள்ள, இதெல்லாம் முன்னாடி கிடையாது. அது இருக்கும். சில பாடல்கள் எம்ஜிஆர் படங்கள் எல்லாம் எம்எஸ் விஸ்வநாதன் போட்டிருப்பாரு. ஆனால் பெரும்பாலும் இலக்கிய நடைகள் இருக்கும். அதை உடைத்தது இளையராஜா பாரதி ராஜா கூட்டணி தான். இளையராஜா, பாரதி ராஜா, அவருடைய சகோதரர் கங்கை அமரன் எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டணி தான். இப்போ இந்த சினிமா உலகில் இவர்கள் செய்த புரட்சி தான் இன்னைக்கும் பல்வேறு இயக்குநர்களை சினிமா பக்கம் இன்னைக்கு புகழ்பெற்ற இயக்குநராக இருக்காங்க பலரும். இப்போ உதாரணமாக மணிவண்ணன், பாக்கியராஜ், இவர்கள்லாம் புகழ்பெற்ற இயக்குநர்கள். அவர்களை சினிமா பக்கம் கொண்டு சேர்த்தது இந்த கூட்டணி தான், பாரதி ராஜா தான். பலரையும் அறிமுகப்படுத்தியது. இன்னைக்கு உச்சபட்ச நட்சத்திரங்கள் பலரும் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள். இப்போ ஒரு மக்களுடைய பாஷையில் படம் எடுத்தவர், படம் பார்க்கும்போதே நம்ம கதாபாத்திரம் உள்ளே இருக்க அப்படின்னு உணர்வை ஏற்படுத்தியவர் பாரதி ராஜா. நான் அடிக்கடி சொல்லுவேன், இயக்குனர் இமயம் என்று இனி எந்த காலத்துக்கும் அவர் தான் இமயம். அது நம்ம மாற்றமே இல்லை.
சூப்பர் ஸ்டார்னா ரஜினியை தான் சொல்கிறோம். இன்றைக்கி எத்தனையோ சூப்பர் ஸ்டார் இருக்கலாம். பட் இயக்குனர் இமயம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் எனக்கு தெரிஞ்சு பாரதிராஜை தாண்டி இல்லை. இப்போ இதை இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்கணும். மக்களுடைய உணர்வுகளை ஒரு பெரிய மீடியத்துக்குள் கொண்டு வந்தாங்க. ஒரு இன்னைக்கு எத்தனையோ படங்கள் வருது. சமீபத்தில் கூட இன்னும் கூட ஒரு பெரிய ஒரு எல்லாருக்கும் இருக்கும், இஸ்லாமிய மக்களுடைய உண்மையான வாழ்வியலை எந்த சினிமாவும் காமிக்கல அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹபீபி படம் இஸ்லாமிய மக்களுடைய வாழ்வியலை இதுதான் உண்மையான இஸ்லாமிய வாழ்வியல்னு காமிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு பலரும் ஐயோ நம்ம சொன்னதெல்லாம் பொய்யா அவர்களும் காமிச்சாங்க. அது இல்லைங்க, இதுதாங்க உண்மையான வாழ்வியல்னு ஒரு படத்தை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்போ ஹபீபிக்கு முன்னாடி பின்னாடிக்கிற இடத்துக்கு வந்துருச்சுல்ல. அது மாதிரி தான் பாரதி ராஜா. இப்போ பாரதி ராஜா இந்த மக்களுடைய மனநிலையை பிரதிபலித்தவுடன் தான் ஆஹா அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று, எல்லா நடிகர்களையும் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து அந்த நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போதே நீங்கள் நடிகராக தான் பார்ப்பீங்க. 1977 16 வயது நிலை படம். நீங்கள் இப்போ பிறந்திருப்பீங்களான்னு தெரியாது. நானும் சின்ன பையன் தான், ரொம்ப சின்ன பையனாக இருந்திருப்பேன். கமலஹாசன் என்கிற ஒரு காதல் இளவரசனை பரட்ட கேரக்டரில் நடிக்க வச்ச படம் ரஜினிகாந்த. கமலஹாசனை வந்து ஒரு சப்பானியாகவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பரட்டையாகவும் நடிக்க வச்ச ஒரு கேரக்டர் இன்னைக்கு வரைக்கும் அந்த காம்பினேஷன் கிடையாதுங்க. இன்னைக்கு வரைக்கும் எடுத்து பாருங்க, அப்படி ஒரு கதாபாத்திர வடிவமைப்பே கிடையாது. மயிலுங்கிற ஒரு கேரக்டர் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுகிறது. இன்னைக்கு ஸ்ரீதேவி எத்தனையோ கேரக்டர் நடிச்சிருக்கலாம், எத்தனையோ படத்தில் நடிச்சிருக்கலாம். அவங்க வந்து பாலிவுட்டில் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தவங்க. ஆனால் இன்றைக்கும் அவங்க ஒரு சமயம் சொன்னாங்க, ஸ்ரீதேவி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தபோது பத்திரிக்கையாளர்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் நடித்த படங்களில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, புகழ்பெற்றது, மனதுக்கு நெருக்கமானது அப்படின்னா இந்த கேரக்டர் யாருன்னா அவங்க பளிச்சுன்னு சொன்னாங்க, மயில் தான். அந்த மயில் கேரக்டர் இன்ன வரைக்கும் எனக்கு மறக்காது. ஸோ இது கொடுத்தது பாரதி ராஜா. ஆனந்த அதிகமான ஒரு மதிப்பெண் கொடுக்கப்பட்ட ஒரே படம். அந்த ரெக்கார்ட் என்ன உடைக்கல கரெக்டாக சொல்கிறீங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு புரட்சியை செய்த ஒரு இயக்குனர் இமயம். இது கண்டிப்பாக தமிழ் சினிமாவிற்கு, தமிழ் இலக்கிய உலகத்திற்கு அவர் வெறும் நீங்கள் வந்து ஒரு சினிமா இயக்குனர் மட்டும் பார்க்காதீங்க, ஒரு இலக்கியவாதி, சிந்தனைவாதி. அப்போ ஒரு சாமானிய மக்களின் வழியை வந்து எப்படி சொன்னால் பெரும்பான்மை மக்களுக்கு போய் சேருங்கிற அந்த யுக்தியை அழகாக பயன்படுத்தியவர். எனக்கு இன்னொரு விஷயம் பிடிக்கும். ஒரு பாடல்களில் உங்களுக்கு அந்த சுற்றி பார்த்தீங்கன்னா கதாநாயகனோடு ஒரு 40 பேர் நின்று லலலா பாடுவாங்க. இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்தவரும் பாரதி ராஜா தான். நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். பல பாடல்களில் இங்கே கதாநாயகனும் பாட்டு பாடுவாங்க, ஆனால் மலை உச்சியில் ஒரு 40 பேர் அப்படி மூவ் ஆவாங்க. இந்த யுக்தி என்பது முக்கியமானது. இது நல்லா இருக்கும் பார்ப்பதற்கு. அப்போ ஒரு புதுவிதமான யுக்தி. தன்னுடைய கண்களை சினிமா கேமராவாக பயன்படுத்தியவர் பாரதி ராஜா. இது எனக்கு இதை பதிவு பண்ணணும். இப்போ ஒரு இயக்குனர் இந்த உலகத்தை பார்ப்பதை கேமரா வழியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அவரே சொல்லியிருக்கார், என்னுடைய 2 கண்களும் கேமரா தான், கண்ணன் என்கிற 2 கேமராவோடு நான் பார்ப்பேன்னு சொல்வார். அவர் வந்து பெர்மனண்டாக ஒரு கேமராமேனை வச்சிருந்தார். அப்போ அவருடைய பார்வை என்பதே வந்து இது ஒரு சினிமா பார்வையாகத்தான் இருந்தது. இதை காட்சிப்படுத்தலாமா அப்படின்னு. அதே மாதிரி அவர் பலரும் செய்யாத விஷயம் பலரையும் உருவாக்குனது. ஏன்னா பல ஆளுமைகளுக்கு வந்து திறமசாலியாக இருப்பாங்க, ஆனால் ஒரு குறுகிய வட்டத்தில் இருப்பாங்க. குறுகிய வட்டத்தில் தான் இருப்பாங்க. சாதிய அந்த பின்புலம் இருக்கும். நான் அன்னையும் சொல்ல விரும்பலை. அந்த குறிப்பிட்ட சாதியினர் மட்டும்தான் சினிமாவில் கோல வச்சுனாங்க. என் பாலச்சந்தர் காலத்தில் எடுத்துக்கங்க, சினிமாவில் கோல வச்சுட்டு இருப்பாங்க. அதை உடைத்தவர் பாரதி ராஜா. நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். அவர் அதை பார்க்கல. ஒரு கோயம்புத்தூர்லேருந்து பாக்கியராஜா கொண்டு வந்து நிறுத்தினார். எங்கேயோ இருந்த மணிவண்ணனை கொண்டு வந்து நிறுத்தினார். ஒரு வளையல் கடையில் வேலை பார்த்த பாண்டியனை கொண்டு வந்து அப்படி வந்து நிப்பாட்டினார். ரேவதியை அறிமுகப்படுத்தினார். தமிழே தெரியாத ரேவதியை கொண்டு வந்து நிப்பாட்டினார். பலரையும் அவர் பார்த்தது, இவன் கலைஞனாக இருப்பானா, இவனுக்கு நடிக்க தெரியுமா, இவன் நம்ம கேரக்டருக்கு பொருந்துவானா, இது மட்டும் தான் பார்த்தார். அப்போ ஒரு புகழ்பெற்ற நடிகர்களை கொண்டு வந்து நடிக்க வைக்கணும். நீங்கள் பாருங்கள், அவர் படங்களை செஞ்சார். சிவாஜி கணேசன் எதுக்கப்புறம் நடித்தார்? எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் நடிக்கவே இல்லை. சிவாஜி கணேசன் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு சிவாஜி கேட்டாராம். உண்மைதான். அதாவது தன்னுடைய மார்க்கெட் ஃபேட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் தன்னை புதுப்பிக்கிறதுக்காக ஒரு படம் அவர் கேட்டாராம். பாரதி ராஜாவை கூப்பிட்டு, எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டியா, எனக்கு வயசாயிடுச்சு நினைச்சியா? ஆனால் அதுக்கேற்ற மாதிரி முதல் மரியாதையை கொண்டு வந்தார் பாருங்க. அது ஒரு கிளாசிக் படம். முதல் மரியாதைலாம் கிளாசிக்கான படம். ஒரு வயதான கேரக்டர் வந்து ஒரு இளம் பெண்ணை நேசிப்பது, இது நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா இப்போலாம் கொச்சையாயிடும். இப்போ அந்த படம் எடுத்தால் கலக்காயிடும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ முதல் மரியாதையை நீங்கள் வந்து திருப்பி யாராவது ஒருத்தர் டப்பிங் பண்ணி அல்லது வந்து நீங்கள் மறுபடியும் எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட ரீமேக் பண்ணால் அது கலக்காது தான். கிளாசிக்காக எடுக்க முடிந்தது பாரதி ராஜாவால், அதை மறுக்கவே முடியாது. அதை இன்றைக்கும் பார்த்தாலும் தப்பாக தெரியாது. இப்போ இதுதாங்க ஒரு இயக்குனருடைய அந்த திறமை, அவருடைய கலை நயம். ஒரு படைப்பாளி
எப்படி இருக்கணும், அதை எப்படி இளையராஜாவை பயன்படுத்தினாரு, வைரமுத்துவை எப்படி பயன்படுத்தினாரு. ஒவ்வொரு பாடல்களும் முத்துக்களாக வந்து விழுந்தது பாரதிராஜா படங்கள். நீ இப்பவும் பாருங்க, பாரதிராஜா பட பாடல்கள் அத்தனை பாடல்களும் முத்துக்களாக இருக்கும், வைரங்களாக இருக்கும். அதுக்கு காரணம் சொன்னார். காரணம் என்னோட வைரமுத்து இருக்காருன்னு சொன்னார். கேட்டாங்க, உங்கள் பாடல்கள் மட்டும் எப்படிங்க இப்படி அற்புதமாக வைரங்களாக ஜொலிக்குதுன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது, என்னோட வைரமுத்து இருக்கும்போது எனக்கு என்னுடைய பாடல்களும் வைரமும் முத்தாமல் சொல்லிக்காமல் என்ன இருக்குன்னு கேட்டார். அந்த காம்பினேஷன் முக்கியமானது. இளையராஜா, வைரமுத்து, பாரதிராஜா 3 பேரும் ஒரே ஊருக்காரங்க. முக்கியமாக புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் சாதிய கட்டமைப்பில் உறுதியாக இருக்கின்ற மாநிலங்கள், மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் நல்லா கவனிக்கணும். இன்னும் சொல்ல போனால் தேனி அந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சார்புடைய மக்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாவட்டம். உங்களுக்கு அந்த பகுதியில் சொல்லவே வேண்டாம். இந்த வைரமுத்து அவர்களும் பாரதிராஜாவும் அந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவர், இளையராஜா அந்த இன்னொரு சமூகத்தை சார்ந்தவர். இந்த காம்பினேஷன் எப்படி சக்ஸஸ் ஆச்சு? அப்போ சாதியை உடைச்சாங்கல்ல அவங்க. அது முக்கியமானது. இலக்கிய உலகில், சினிமா உலகில் சாதியை உடைச்சிட்டு இது திறமை அடிப்படையில் நாங்கள் படைப்பாளர்கள், எங்களுக்கு சாதி தேவையில்லை அப்படின்னு 3 பேர் சொன்னாங்க பாருங்க. இது முக்கியமானது. இப்போ இதெல்லாம் சாதித்தவர் பாரதிராஜா. இப்போ அது உண்மையிலேயே அவருடைய இழப்பு என்பது ஒரு பெரிய பேரிழப்புன்னு தான் நான் பார்க்குறேன். சார், குறிப்பாக பாரதிராஜா அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம், அதுக்கப்புறம் அந்த மத்திய நிலையிலலாம் வந்துட்டு மிகப்பெரிய உச்சம். ஆனால் இறுதி காலம் வந்துட்டு தனிமையில் ரொம்ப வாடி மரணித்தாங்கிற மாதிரியான ஒரு செய்திகளை கேள்விப்பட்டேன். அப்படி தானே சார்? அவருடைய மகன் மரணம் தான் அவர் ரொம்ப பாதிப்படைஞ்சிச்சுன்னு நான் பார்க்குறேன். மனோஜ் மரணம். உங்களுக்கு அவருடைய மகன் ஒரு பெண்ணை விரும்பி தான் கல்யாணம் பண்ணார். ஒரு அந்த கேரளாவை சார்ந்த பெண்மணி, நடிகை தான். அதை ஏற்றுக்கொண்டு திருமணம் செஞ்சு வச்சு சந்தோஷமான வாழ்க்கை பாரதிராஜாவுக்கு இறுதியில் இருந்தது. நீங்கள் அற்புதமாக பார்க்கலாம். அவர் இறுதி காலத்தில் அதிகமாக நடித்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக என்னென்னா, பலரையும் நடிக்க வைத்த அவர் இறுதி காலத்தில் இன்னொரு இயக்குனரும் நடித்து கொண்டிருந்தார். அதுக்கு என்ன சொன்னார்னா, நான் பலரையும் நடிக்க வச்சுட்டேன், என்னை இனிமேல் நடிக்க வைங்களேன்னாரு. ஒருத்தர் கேட்டாங்க, என்ன சார் இவ்வளோ பெரிய இயக்குனராக இருக்கீங்க, இவ்வளோ பெரிய புகழ்பெற்ற இயக்குனர் இமயம், நீங்கள் போய் ஒரு சின்ன சின்ன இயக்குனர்கள்லாம் போய் நடிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், நான் பலரையும் இயக்கி விட்டேன், என்னை யாருமே அப்போ இயக்கலை, எனக்கு அது ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது, இப்போ பலரும் என்னை இயக்கும் போது சந்தோஷமாக உணர்றேன் அப்படின்னு சொன்னார். சிறந்த நடிகருங்க அவர். எப்படி சிறந்த இயக்குனரோ அது மாதிரி ஒரு சிறந்த நடிகர், சிறந்த மனிதாபிமானம் மிக்கவர். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே. அவர் இந்த சாதிய கட்டமைப்புக்கு எதிராக பேசுவார். தமிழ் சமூகத்தில் இந்த மாதிரி சாதி புறையோடி போயிருக்குன்னு சொல்லிட்டு பேசுவார். இளையராஜாவுக்குமான உறவை அவர் பெரிய அளவில் வச்சுருந்தார். சொல்லப்போனால் அந்த உறவை கூட இளையராஜா மாதிரி ஆட்களிடம் கொண்டு போய் இருப்பது என்பது ரொம்ப கடினம். ஏன்னா இளையராஜா போன்றவர்கள் எல்லாம் வந்து பொதுவாக படைப்பாளிகளை ஒரு ஃப்ரேமுகளை அடைக்க முடியாது. அது ஒப்புக்கு தான் வேணும். ஒரு படைப்பாளிகளை நீங்கள் ஒரு ஃப்ரேமுகளை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. படைப்பாளிகள் காட்டாற்று மாதிரி தான் போவாங்க. அது இளையராஜாவும் விதிவிலக்கு இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவரையே வந்து இறுதி வரை வந்து அந்த நட்பை கொண்டுட்டு போனவர் இளையராஜா. சொல்லப்போனால் பாரதிராஜா. சொல்லப்போனால் இளையராஜா கூட அந்த நட்பை விட்டு விலகித்தான் இருந்தார். ஆனால் பாரதிராஜா மேடையில் கூட எப்படி நம்ம முன்னாடி பேசணுமோ அவனிமின் தான் அவரை பேசுவார். இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த இயல்பு மாறாத நம்பிக்கை. இன்னைக்கு அவருடைய இரங்கல் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மரணம் இன்னும் அவருடைய பூத உடல் இருக்குது. அவரை அத்தனை சினிமா உலகமும் வர்றாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். கவுண்டமணி வந்து பொதுவாக நடிகர் கவுண்டமணி பெரும்பாலான நிகழ்ச்சிக்கு வரமாட்டார். நீங்கள் பார்த்தா தெரியும். அவ்வளவு புகழ்பெற்ற ஒரு காமெடி நடிகர். எனக்கு தெரிஞ்சு காமெடி நடிகரில் உச்சத்தை தொட்ட முதல் நடிகர் அவர் தான். அப்படிப்பட்ட நாகேஷ்லாம் இருந்தாங்க. கவுண்டமணி ஒரு பெஞ்ச் மார்க்கை உண்டு பண்ணவர். அவர் பெரும்பாலான நிகழ்ச்சிக்கு போகிறதில்லை. அவர் வந்து இன்றைக்கி உட்கார்ந்துருக்கார். அந்த தொடல் புரியுதா உங்களுக்கு? அப்போ எல்லாரும் இன்றைக்கி வந்து இருக்காங்க. இன்றைக்கி பலரையும் இயக்குனர் இப்போ வந்து நீங்கள் மணிவண்ணனிலிருந்து இன்றைக்கி நாம் தமிழர் சீமான் வரை அவர் உருவாக்கியவர்கள் தான். அது நீங்கள் பார்க்கணும். நடிகை ராதிகாவிலிருந்து ராதா வரை உருவாக்கியவர் அவர் தான். அப்போல்லாம் அந்த ரொம்ப ஸ்டைலாக ஆர் ஸ்டைலில் தான் பேர் வைப்பார். ராதிகா, ராதா இப்படி பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பல இயக்குனர்கள், பார்த்திபன் வரை எல்லாருமே அவருக்கு பின்னாடி வந்தவங்க தான். இப்போ இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் தமிழ் சமூகத்தில் பெரிய அளவில் பின்னாடி கொண்டாடப்படவில்லைங்கிறதும் ஒரு குறை தான். அவருக்கு பத்மஸ்ரீ அவார்டெலாம் கொடுத்தாங்க. இருந்தாலும் தமிழ் சமூகத்தில் இன்னும் அவரை கொண்டாடி இருக்கணும். எப்படி வந்து பாலு மகேந்திராவை மிஸ் பண்ணாங்களோ, ஏன்னா பாலு மகேந்திராவும் அவரை போன்ற ஒரு பெரிய லெஜெண்ட் தான். பாலு மகேந்திராவுமே தமிழ் சமூகம் பெருசாக கொண்டாடலை கடைசி நேரத்தில். அதே மாதிரி தான் பாரதிராஜாவை விட்டுட்டாங்களோன்னு தோணும். ஒரு மரணம் அடைஞ்சப்பறம் நம்ம பேசுகிறோங்க. அவர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய அருமையை பற்றி அவருக்கு ஒரு பெரிய அளவில் தமிழ் சினிமா வந்து அவருக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கணும். அவரை பற்றிய ஒரு விழா எடுத்திருக்கணும். அதை வந்து செய்யாமல் விட்டு விட்டார்கள் என்கிற ஒரு குறை உண்டு எல்லாருக்குமே.
சார் அவருடைய இறுதி இப்போ நிகழ்வில் வந்துட்டு கங்கை அமரன் அவர்கள் நிற்கிறாங்க. அப்போ வந்துட்டு பாரதிராஜா அவர்களுடைய மனைவி வந்துட்டு அந்த உடலை பார்க்க வரும்போது ஆல்மோஸ்ட் கங்கை அமரன் வந்துட்டு கடிஞ்சிக்கிறாரு, கொஞ்சம் திட்டவும் செய்கிறாரு. நீங்களா எல்லாரும் விட்டுட்டு போயிட்டீங்க, கடைசியில் வந்துட்டு யாருமே இல்லாமல் என் நண்பன் செத்தாங்கிற மாதிரி சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. ராதிகா அவர்கள் தான் வந்துட்டு தேத்துறாங்க. யாருமே இல்லாமல் தனிமையில் இருந்தாரோ? அதாவது அது வந்து அவங்க குடும்ப பிரச்சனை இருக்கலாம். ஏன்னா மனோஜ் இறந்ததுக்கப்புறம் இவர் தனிமைக்கு போயிட்டார். மனோஜ் இருக்கிற வரைக்கும் அந்த நிகழ்வு இல்லை. மனோஜ் மரணத்திற்கு அப்புறம் அவர் வந்து குடும்பத்தை விட்டு வெளியே தனியாக தான் இருந்தார். அவரை விட்டுட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், இப்படி சொன்ன கங்கை அமரன் என்ன செஞ்சார் பாரதிராஜாவுக்கு? இளையராஜா என்ன பண்ணிட்டாரு? ஆனால் கங்கை அமரன் சொன்னார், நான் போய் இருந்துட்டு மணிக்கணக்காக பழைய பாடல்களெல்லாம் பாடி அவரை தேத்தினேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். பழைய பாடல்களை பூரா அவர் பாடினதை, கிட்டார் வாசித்து பாடினதை ஒரு வீடியோ கூட இருக்குது. ஆனால் கடைசி நேரத்தில் அவரை உடல் நலம் சரியில்லாமல் இருக்கும் பொழுது அவரை எப்படி கவனிச்சிட்டாங்கிற விஷயம் வெளியே பெருசாக வரல. ஆனால் குடும்ப ரீதியாக வந்து அவருக்கு வந்து ஆறுதல் குறைந்து விட்டதாகவும் சொல்கிறாங்க. அவர் கிட்டத்தட்ட மன உளைச்சலில், அவர் வயது முதிர்வு, ஏன்னா 1941 பிறந்தவர். கிட்டத்தட்ட பார்த்திங்களேன், இப்போ எப்படி பார்த்தாலும் அவருக்கு ஒரு 80 வயசு நெருங்கி இருக்குமா? நிச்சயமாக 80 தாண்டிடுச்சு. அப்போ இந்த ஒரு வயது முதிர்ந்த ஒருத்தர் இப்போ அவரை கடைசி நேரத்தில் பெரிய அளவில் கவனிக்காமல் விட்டுட்டாங்கிற கோபம் கங்கை அமரன் போன்றவர்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அதை எப்படி வந்து அவங்க செயல்படுத்தாமல் விட்டாங்க? இப்போ கடிந்து என்ன பிரயோஜனம்? அது அவங்களுக்கு தான் தெரியும். வெளி உலக வெளிச்சத்துக்கு இதை பேசலை. சிலர் கூட போய் அவரை பார்த்துட்டு வீடியோ எடுத்து போட்டது கூட வயது முதிர்ந்தவரை வைத்து வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லி கண்டனங்கள்லாம் வந்தது. வீடியோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவரை வந்து வீடியோ எடுக்காமல் தனியாக கவனித்து யார் பார்த்துக்கிட்டாங்க, என்ன செஞ்சாங்கிறதெல்லாம் இனி வரலாம், வெளியே வரலாம். அப்படி எப்படி இருந்தாலும் தன்னுடைய மகன் இறந்து ஒரு வருடத்திற்குள் தன் உயிரை இழந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய தமிழ் சமூகத்துக்கு, சினிமாவுக்கு செய்த ஒரு நபர் இறுதி காலம் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு துக்கத்தையும் வருத்தத்தையும் கொடுத்திருக்கிறது என்பது தமிழ் சினிமாவில் இருக்கின்ற பிற லெஜெண்டுகளுக்கு நான் இன்னும் செய்யாமல் இருக்கிறத அவங்க யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. ரொம்ப நன்றி சார் நேரத்தில்.